நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் என்ன எழுதிருக்குன்னு தெரியுதா? தவறாக படிச்சிடாதீங்க. தவறெல்லாம் இல்லை, கரெக்டாக தான் போட்டிருக்கேன். யாரோ பார்த்தாங்க. என்ன இங்கேப்பா காட்டும் போது கரெக்டாக இருக்குது, அங்கே பார்த்து விட்டாக தெரியும். ஜி லி அப்படின்னு எழுதி. ஹாய், ஹாவ் எ நைஸ் டே. சாப்பிட்டீங்களா? நான் 11 கற்றுக்கு கேட்குறேன். சாப்பிட்டீங்களா? சேட் பண்ணுறது இருக்கோம்ல போல. ஹாய், ஹலோ, ஹாவ் எ நைஸ் டே. எப்படி போகுது உங்களோட ஒர்க்கெல்லாம்? நான் காட்டின இது என்னன்றது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை காட்டோன்னு எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு புரிஞ்சா டைப் பண்ணி போடுங்க. சும்மா நான் ஏன் பிறந்தேன் என்று எண்ணிய காலம் உண்டு. ஆனால் அது எனக்கு அப்ப புரியல. அன்பால் அரவணைக்கும் முன்னை பார்க்கவும் பேசவும் தான் என்று இப்ப புரிந்தது. எப்படி இருக்கு என்னோட மனைவிக்காக நான் எழுதின அன்பான வரிகள்? பிடிச்சிருந்தா உங்களோட பார்ட்னருக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய், நான் இன்னொன்று எழுதியிருக்கேன். இன்னொரு கவிதை எழுதியிருக்கேன். கவிதைன்னு சொல்ல முடியாது, நானாக என்னோட மனசில் தோணுன விஷயங்கள் எழுதியிருக்கேன் என்னோடய ஒய்ஃப்காக. என் ஒய்ஃப் ஊருக்கு போயிருந்தப்ப நான் தனிமையில் இருக்கும்போது எழுதுனது. கனவுகளின் முடிவுரை நீ, ஏனென்றால் கனவு நினைவு ஆகுமோ ஆகாதோ தெரியவில்லை. நீ என்னோடு இருக்கும்போது எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் ஒரு தூசி போல தோணுது. ஏன்னா நீ என்னோட பலம் நீ தானே. எப்படிங்க, பிடிச்சிருக்கா? சப்போஸ் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை உங்கள் மெமரியில் வச்சுட்டு உங்களோட பார்ட்னருக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்களே எழுதுனதாக கூட சொல்லுங்கள். இன்னொரு தடவை சொல்கிறேன். கனவுகளின் முடிவுரை நீ, ஏனென்றால் கனவு நினைவாகுமோ ஆகாதோ தெரியவில்லை. நீ என்னோடு இருக்கும்போது எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் ஒரு தூசி போல தோணுது. ஏன்னா என் பலம் நீதானே. எப்படி இருக்குங்க? மொக்கையாக இருந்ததுன்னா மொக்கையாக இருந்ததுன்னு போடுங்க. பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் படிக்கிறேன். மறுபடியும் ஒரு வியூவர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்காக கனவுகளின் முடிவுரை நீ, ஏனென்றால் கனவு நினைவாகுமோ ஆகாதோ தெரியவில்லை. நீ என்னோடு இருக்கும்போது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு தூசி போல தோணுது. ஏன்னா என் பலம் நீதானே.